Satyabama Institute of Science and Technology, Chennai. முக்கிய செய்தி. புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்து நீக்கப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. 2023 செப்டம்பர் 30ஆம் தேதி வரை 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மே மாதம் 23ஆம் தேதியில் இருந்து 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் மாற்றிக் கொள்ளலாம் என்றும் ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. வரும் 23ஆம் தேதியில் 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் கொடுத்து கணக்கில் வரவு வைக்கலாம் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. 2023 செப்டம்பர் 30ஆம் தேதி வரை 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக் கொள்ளலாம் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறப்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? மார்ச் மாதம் 2017ஆம் வருடத்திலே 2000 ரூபாய் நோட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போதிலிருந்து 2000 ரூபாய் நோட்டுகள் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து வந்தன. சமீப காலங்களாக 2000 ரூபாய் நோட்டுகள் அதிகம் புழக்கத்தில் இல்லாமல் இருந்தது. ஏடிஎம்களில் கூட 2000 நோட்டுகள் இல்லாமல் அதற்கு பதிலாக பெரும்பாலும் 500 ரூபாய் நோட்டுகள் போன்றவே பயன்பாட்டில் இருந்து வந்தது. இத்தகைய சூழலில்தான் 2000 ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தி 5 வருடம் ஆகிவிட்டது. இதற்கு இனிமேல் அதிக புழக்கம் இல்லை என்பதால் புதிதாக 2000 நோட்டுகளை அச்சடிவதில்லை என மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அத்துடன் புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளையும் திரும்ப பெறுவதாக முடிவு செய்திருக்கிறது. ஆகவே உடனடியாக 2000 ரூபாய் நோட்டு செல்லாமல் போய்விடுமா என்ற கேள்வி எழுந்தால் அப்படி கிடையாது. வரும் 23ஆம் தேதியிலிருந்து, அதாவது மே மாதம் 23ஆம் தேதியிலிருந்து வங்கிகளிலே 2000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருப்பவர்கள் வங்கிகளுக்கு அந்த நோட்டுகளை கொண்டு சென்று தங்களுடைய கணக்கிலே அதை டெபாசிட் செய்யலாம், அல்லது 2000 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக வேறு நோட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஒரே சமயத்திலே அதிகமாக அதுபோல அளிக்க முடியாது என்பதால் 20,000 ரூபாய் வரை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நாளிலே என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் இறுதி வரை ரூபாய் நோட்டுகளை திரும்ப அளிப்பதற்கான அவகாசம் தொடர்கிறது. ஆகவே 2000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருப்பவர்கள் செப்டம்பர் மாதத்துக்குள் தங்களுடைய வங்கி கணக்கிலே அந்த நோட்டுகளை டெபாசிட் செய்துவிட வேண்டும், அல்லது வங்கிகளிலே கொடுத்து அந்த நோட்டுகளுக்கு பதிலாக வேறு நோட்டுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே எப்படி பண மதிப்பிழப்பு நடைபெற்று அந்த சமயத்திலே 1000 ரூபாய் நோட்டுகள் மற்றும் பழைய 500 ரூபாய் நோட்டுகள் மதிப்பு இல்லை என்கிற சூழல் ஏற்பட்டதோ அதே போல தற்போது 2000 ரூபாய் நோட்டுகளுக்கு ஏற்பட போகிறது. ஆனால் உடனடியாக கிடையாது. செப்டம்பர் மாதம் வரை அவகாசம் இருக்கிறது. அதுவரை நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக 1000 ரூபாய் நோட்டுகள் மற்றும் பழைய 500 ரூபாய் நோட்டுகள் மாற்றப்பட்டன. ஆனால் 2000 ரூபாய் நோட்டுகளுக்கு மத்திய அரசு சொல்லியிருக்கும் காரணம் என்னவென்றால், இனி இவை புழக்கத்தில் இருக்க தேவையில்லை, 5 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நோட்டுகளை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம்.
பொதுவாகவே புழக்கத்தில் அதிகமாக 2000 நோட்டுகள் இல்லை என்பதால் அவற்றை திரும்ப பெற மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. இதற்கான அறிவிப்பை ரிசர்வ் வங்கி மும்பையிலிருந்து வெளியிட்டிருக்கிறது. கணபதி, 2016 ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு அறிவிப்பு வந்தது. 500 ரூபாய், 1000 ரூபாய் இதெல்லாம் செல்லாது அப்படின்றத பிரதமர் நரேந்திர மோடி அறிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம அவர் முக்கியமா தன்னுடைய உரையில சொல்லியிருந்தார், தவறுகளை களைய வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கருப்பு பணத்தை ஒழிக்க தனது அரசு இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறது அப்படின்லாம் சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இது போன்ற ஏதேனும் காரணம் சொல்லப்பட்டிருக்கா? நிச்சயமாக அது போன்ற காரணங்கள் இந்த முறை குறிப்பிடப்படவில்லை. மத்திய அரசு சொல்லியிருப்பது என்னவென்றால், பொதுவாகவே 2000 ரூபாய் நோட்டுகள் அதிகமாக புழக்கத்தில் இல்லை என்பதால். ஏனென்றால் ஒரு மளிகை கடையிலோ அல்லது காய்கறி கடையிலோ அல்லது சிறிய அளவிலே ஏதேனும் பொருட்களை வாங்க வேண்டும் என்றாலோ 2000 ரூபாய் நோட்டு கொடுப்பது, அதன் மூலமாக பின்னர் சில்லறை பெற்றுக்கொள்வது ஆகியவை கொஞ்சம் சிரமமான காரியமாக இருந்து வருகிறது. ஆகவே 500 ரூபாய் நோட்டுகள், 100 ரூபாய் நோட்டுகள், 200 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் அதிகமாக உள்ளன. அவற்றை பயன்படுத்துவது சுலபமாக உள்ளது. இதை தவிர கிரெடிட் கார்டு மற்றும் யூபிஐ போன்ற மொபைல் மூலமாக செய்யப்படும் பரிவர்த்தனைகள் தற்போது அதிகரித்து வருகின்றன. இத்தகைய சூழ்நிலையிலே 2000 ரூபாய் நோட்டுகள் அதிகம் புழக்கத்தில் இல்லாமல் இருக்கிறது. ஆகவேதான் இந்த நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டு 5 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த நோட்டுகள் பழையதாகி வருகின்றன. ஆகவே அவற்றை திரும்ப பெறுவது என மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக ரிசர்வ் வங்கி தனது அறிவிப்பிலே தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கணபதி. Satyabama Institute of Science and Technology, Chennai.